கரையை தாண்ட கால் இல்லாதவன் கடலை தாண்ட ஆசைப்பட்டானாம். அப்படித்தான் இருக்கு வெத்து கழகத்தோட வெத்து பேச்செல்லாம். ட்ரோன் காட்சிகள் மூலம் கூட்டம் காட்ட வேண்டும் என்பதற்காக பந்தல் அமைக்காமல் ரசிகர்களை வெயிலில் போட்டு வதக்கி இருக்கிறார்கள். பாவம், பனையூர் பங்களாவில் பதுங்கியே இருப்பவருக்கு மாநாடு என்றால் எப்படி நடத்த வேண்டும் என்பதே தெரியவில்லை. திமுகவினர் உதயநிதி தலைமையில் மாநாடு என்கின்ற பெயரில் கூத்தடித்தார்களே, அதை பார்த்துவிட்டு அரசியல் மாநாடு என்றால் அப்படித்தான் இருக்கும் என நினைத்து விட்டார் போல. வெத்துக்கழகம் நடத்திய மாநாடும் கிட்டத்தட்ட திமுக மாநாடு போலத்தான் நடந்திருக்கிறது. மாநாட்டிற்கு வந்தவர்களுக்கு தலைமையில் இருந்து உணவு வசதியை கூட உருப்படியாக செய்து கொடுக்கவில்லை. ஆங்காங்கே கடைகளை விரித்தவர்கள் அதிக விலைக்கு உணவுப் பொருட்களையும் தண்ணீர் பாட்டில்களையும் விற்று தீர்த்தனர். பாவம், நடிகரை பார்க்க வந்த ரசிகர்கள் புலம்பியே தீர்த்தனர். இந்த கூட்டத்தில் திமுக கூட்டத்தை போல திருட்டுகள் அதிகம் நடந்திருக்கிறது. அதை வெத்துக்கழகத்தினர் புகார் தெரிவித்தும் கண்டுகொள்ளவில்லையாம். 70 ரூபாய்ன்றாங்க ஒரு சாப்பாடு, அரை சாப்பாடு தான் வருது. 40 ரூபாய்ன்றாங்க கூலி. இங்க பாருங்க தண்ணி மாதிரியே வருது அந்த கூலி. இங்க பாருங்க 70 ரூபாங்க. என்னங்க சொல்றீங்க? எங்க தளபதி வேண்டாமா? தங்களது கூட்டத்தில் நடக்கும் அநியாயங்களை தட்டி கேட்க வக்கற்றவர்கள் நாட்டை திருத்த போகிறார்களா? ஆயிரக்கணக்கில் ஸ்நாக்ஸ் பாக்கெட்டுகள் ரெடியாக இருக்கிறது என பனையூர் பண்ணையாரின் அடிப்பொடிகள் செய்தி வெளியிட்டிருந்தனர். அதை நம்பி குழந்தை குட்டியுடன் வந்த ரசிகர் பெருமக்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ்களை விநியோகித்த முறை மிகச் சிறப்பாக இருந்தது. இப்படி விலங்குகளுக்கு பிஸ்கட் போடுவது போல ஸ்நாக்ஸ் பொட்டலங்களை தூக்கி வீசிவிட்டு மேடையில் பெரியார், காமராஜர் என சமத்துவம், சகோதரத்துவம் குறித்து பேசுவதெல்லாம் என்ன ரகமான அரசியல் என தெரியவில்லை. சரி, சாப்பாட்டு பிரச்சனையை விடுங்கள். மாநாட்டுக்கு வரும் ரசிகர்கள் அமர்வதற்கு ஒரு பந்தல் போட்டிருக்கலாமே. பனையூர் பண்ணையாரும் பண்ணையாரின் பெற்றோரும் சொகுசாக ரெஸ்ட் எடுக்க கேரவன் வைத்தவர்களுக்கு ரசிகர்களுக்கு ஒரு பந்தல் போட வேண்டும் என தோணவில்லை பார்த்தீர்களா? இங்குதான் வெத்துக்கழகம் இன்னொரு திமுக என்பதை நிரூபிக்கிறது. பாவம், வெயிலில் ரசிகர்கள் மயங்கி மயங்கி விழ பனையூர் பண்ணையார் கேரவனில் சொகுசாக இருந்திருக்கிறார். ரசிகர்களின் நலனில் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத இவர் மக்கள் நலனை காக்கப் போகிறேன் என சொல்வதெல்லாம் உச்சபட்ச காமெடி. ராம்பாக் என ஒரு கூத்து நடந்தது. எப்படியாவது பனையூர்காரரை தொட்டுவிட வேண்டும் என பாய்ந்த ரசிகர்களை தூக்கி வீசினார்கள் பவுன்சர்கள். அதை பனையூர்காரரும் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் மேடையில் பேசும்போது உங்களுக்காக வாரேன், உங்களோட வாரேன் என்கிறார். எப்பா, கருணாநிதி மகன் ஸ்டாலினே பனையூர்காரரிடம் தோற்று விடுவாரப்பா பாசாங்கு செய்வதில். இவர் செய்யும் பாசாங்கை தாங்கிக் கொள்ள முடியாததாலோ என்னவோ அவர்களது கட்சி கொடியே தலைகுப்புற கவிழ்ந்து விட்டது. கொடிக்கம்பத்தையே நட்ட தெரியாதவர்கள் வாகை சூட போகிறார்களா? வாயில மோளம் வாசிச்சு கல்யாணம் பண்ண முடியாது ப்ரோ. அறியாமையில் அல்லாடும் ரசிகர் பெருமக்களே, அன்பிற்குரிய 1.5 வயது குழந்தைகளே, வெத்துக்கழகம் மாற்று சக்தி இல்லை. திமுக போலவே குடும்ப நலனில் மட்டும் அக்கறை செலுத்தும் தீய சக்தி. மாநாடு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என தெரியுமா? மக்கள் நலனில் அக்கறை கொண்ட மாபெரும் மக்கள் இயக்கமாம் அண்ணா திமுக. இதே மதுரையில் நடத்திய மாநாட்டை எடுத்து பாருங்கள். தொண்டர்கள் அமர்வதற்கு பிரம்மாண்ட பந்தல்கள் அமைத்தார்கள். வெட்ட வெளியிலே, கொளுத்தும் வெயிலிலே தொண்டர்களை நிறுத்தி ட்ரோன் காட்சிகளை வெளியிட்டு கூட்டத்தை பாத்தியா என பில்டப் செய்யவில்லை. அந்த கூட்டத்திற்கு வந்த ஒவ்வொரு தொண்டனும் இது எங்கள் கழகத்தின் மாநாடு என உரிமையோடு அரசியல் தெளிவோடு பேட்டிகளை கொடுத்தனர். திமுக ஆட்சியில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை தொண்டர்கள் பேசினார்கள். லட்சோப லட்ச தொண்டர்கள் வந்த அந்த மாநாட்டில் அனைவருக்கும் அமர வைத்து உணவு பரிமாறப்பட்டது. மேடையில் கருத்தாழமிக்க பாடல்கள், நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கலை நிகழ்ச்சிகள் கூட முகம் சுளிக்கும்படி இல்லாமல் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. முழுக்க முழுக்க அரசியல் பேசப்பட்டது. வெற்று பஞ்ச் டைலாக்குகள் பேசாமல் பிரச்சனைகள் பேசப்பட்டது. முதலில் உங்களது ரசிகர்கள் மீது அக்கறையோடு இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறகு வந்து அரசியல் பேசலாம். இனி நடத்தும் கூட்டங்களிலாவது பனையூர் குடும்பம் மட்டும்தான் மனித ஜென்மங்கள், கூட்டத்திற்கு வரும் ரசிகர்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஜென்மங்கள் என்பதை போல ஏற்றத்தாழ்வுடன் நடத்தாமல் உரிய மரியாதையுடன் நடத்துங்கள். பிறகு பேசலாம் அரசியல்.